யோசுவா அதிகாரம் 18. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? கோத்திரத்திற்கு 300 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுதந்திரித்து அதை தங்கள் சுதந்திரத்திற்குறித்து விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்பினான். அதை 7 பங்காக பங்கிட கடவர்கள். யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும், யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கும் மட்டும் நீங்கள் தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்கு சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான். அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுதப் போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்கு சீட்டு போடுவேன் என்று சொன்னான். அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவிலே இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்குவிதபடி பங்கிட்டான். பென்யமீன் புத்திரருக்கும் அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய தேசத்திற்கு சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு விதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. அவர்களுடைய வட எல்லை யோர்தானில் இருந்து வந்து எரிகோவுக்கு வடபக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவேன் வனாந்திரத்தில் போய் முடிந்தது. அங்கே இருந்த அந்த எல்லை பெத்தாலே ஆகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென்பக்கமாய் போய் அதரோத்தாருக்கு தாழ்வான பெத்தொரேனுக்கு தெற்காய் இருக்கிற மலை அருகே இருக்கும். அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கும் எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத் பாகால் எனப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத்தேயாமின் அருகே போய் முடியும். இது மேற்கு எல்லை. தென் எல்லை கீரியாத்தேயாமின் முடிவிலிருந்து அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூற்றிற்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரன் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பங்கான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என்ரகேலுக்கும் இறங்கி வந்தது. வடக்கே போய் என்செமேசுக்கும் அங்கே இருந்து அதுமீம்
மேட்டுக்கும் எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரனாகிய பேகானின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்தது. அரபாவுக்கும் எதிரான வடபக்கமாய் போய் அரபாவுக்கும் இறங்கும். அப்புறம் அந்த எல்லை பெத்தோக்காலுக்கும் வடபக்கமாய் போய் யோர்தானின் முகத்துவமாத்திற்கும் தெற்கான உப்புக்கடலின் வடைமுனை போகும். இது தென் எல்லை. கிழக்கு புத்திரர் எல்லை யோர்தானே. இது பென்யமீன் புத்திரருக்கும் அவர்கள் வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்கும் சுதந்திரம். பென்யமீன் புத்திரர் கோத்திரத்திற்கும் அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன: எரிகோ, பெத்தோக்காலே, கோசிஸ் பள்ளத்தாக்கும், பெத்தரபா, செமராயிம், பெத்தேல், ஆவியாம், பாரா, ஓப்ரா, கொப்பார் அம்மோனாயி, ஓப்னி, காபா என்னும் 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. கிபியோன், ராமா, போரேத், மிஸ்பா, கொப்பிரா, மோத்சா, ரேகோம், இர்பேயால், தாராலா, சேலா, ஏலோப், எருசலேமாகிய எபூசி, கிபேயாத், கீரேயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. பென்யமீன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே. அதிகாரம் 19. இரண்டாம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்கள் ஆவன: பெயர்செபா, சேபா, மோலாதா, அசர்சுகால், பாலா, அத்சோம், எல்தோலாத், பெத்துல்லா, ஓர்மா, சிக்லாக், பெத்மார்கபோத், அத்சார் ஷூஷா, பெத்தல்லா பாவோத், சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 13. மேலும் ஆயின், ரிம்மேன், எத்தோர், ஆசான் என்னும் 4 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமாம். இந்த பட்டணங்களை சுற்றிலும் பாலத் பேயர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே. இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரங்களுக்கும் அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்குவிதத்திற்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள். மூன்றாம் சீட்டு செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சத்தின்படி கிடைத்த சுதந்திர பங்கு விகிதம் சாரீத் மட்டுமுள்ள அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கும் ஏறி
தபசேத்துக்கு வந்து யோக்கியான் யோக்கினேயாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம். சாரீத்திலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லேயாத் பேரின் எல்லையிடமிருந்து திரும்பி தாபராத்துக்கு சென்று எப்பியாவுக்கு ஏறி அங்கே இருந்து கிழக்கு புறத்திலே கித்தாயேப்போரையும் இதகாத் சீனையும் கடந்து ரிம்மோன் பெத்தோவாருக்கும் நோயாவுக்கும் போம். அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னாதோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும். காத்தாத் நகலால் சிம்ரோன் இதலா பெத்லகேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும். செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். 4ஆம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. இசக்கார் புத்திரருக்கும் அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை எஸ்ரயேல், கொசுல்லோத், சூனேம், அப்ராயிம், சீகேன், அனகராத், ராபீத், கிஷெயோன், ஆபேத்ஸ், ரோமேத், என்கனீம், என்காதா, பெத்பாத்ஷேஸ் இவைகளே. அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சகாசிமாவுக்கும் பெத்ஷமேசுக்கும் வந்து யோர்தானிலே முடியும். அதற்குள் 16 பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு. இந்த பட்டணங்களும் இவைகளை சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். 5ஆம் சீட்டு ஆசோர் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத், ஆலி, பெத்தேன், ஆக்ஷாப், அல்மலேக், ஆமாத், மிஷேயால் இவைகளே. பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோரிலிப்னதாத்திற்கும் சென்று கிழக்கே பெத்தாகேனுக்கும் திரும்பி செபுலோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கு பெத்மோனுக்கும் நோகியேலுக்கும் வந்து இடப்புறமான காபூலுக்கும் எபிரோனுக்கும் ரோகேபுக்கும் அம்னோக்குக்கும் கானாவுக்கும் பெரிய சீதேம் மட்டும் போம். அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும். பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்சீப்பின் எல்லை ஓரத்தில் உள்ள சமுத்திரத்திலே முடியும். உம்மாவும் ஆப்போக்கும் ரேகோபும் அதற்கு அடுத்திருக்கிற இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் 22. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்தார்க்கும் அவர்களின் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். 6ஆம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. நப்தலி புத்திரருக்கும் அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை ஏலோபிலும் சானானிமிலும்
அல்லோனிலுமிருந்து வந்து ஆதாமி நெகோபின் மேலும் யாப்னியேலின் மேலும் லாக்கு மட்டும் போய் யோர்தானில் முடியும். அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோதாதுக்கு போயிருக்கும். திரும்பி அங்கே இருந்து ஊக்கோக்குக்கு சென்று தெற்கே செபுலோனையும் மேற்கே ஆசோரையும் சூரியோதயபுரத்திலே யோர்தானிலே யூதாவையும் சேர்ந்து வரும். அரணிப்பான பட்டணங்கள் ஆவன சித்தீம், சேர், அம்மாத், ராக்காத், கின்னரேத், ஆதாமா, ராமா, ஆத்சோர், கேதோஸ், எத்திரேயி, என்னாத்சேர், ஈரோன், மிக்தலேல், ஓரோம், பேதானாத், பெத்ஷிமேஸ் முதலானவைகளே. பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 19. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருடைய சகோதரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். 7ஆம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்கள் வம்சங்களின்படியே கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சேரா, எஸ்தவேல், இர்சேமேஸ், சாலாபீன், ஆயிலோன், யொத்லா, ஏலோன், திம்னதா, எக்ரோன், எல்தோகே, கிப்தோன், பாலாத், யோகூத், பென்போராத், காத்ரிமோன், மேயர்கோன், ராக்கோன் என்னும் பட்டணங்களும் யாப்போவுக்கும் எதிரான எல்லையுமே. தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாயிருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டயக்கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்தரித்து கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எப்ராயிமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படி கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். ஆசாரியனாகிய எலியேசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். 20ஆம் அதிகாரம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசக்காய் ஒருவனை கொன்றவன் ஓடிப்போய் இருக்கும்படி நான் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவைகள் உங்களுக்கு
இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கையிற்கு தப்பி போயிருக்கத்தக்கதாக அடைக்கலமாயிருக்கும். அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்திற்குள் சேர்த்து கொண்டு தங்களோட குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். பழிவாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையினின்று அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கொடாதிருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும், அந்த நாட்களிலிருந்து பிரதான ஆசாரியரின் மரணம் அடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவிலுள்ள கேதேசையும், எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள சீகோமையும், யூதாவின் மலை தேசத்தில் உள்ள எபிரோனையும், கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்திரத்தில் உள்ள பேசேரையும், காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தையும், மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானில் உள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள். கைப்பிசக்காய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழிவாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கு குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. 21ஆம் அதிகாரம். அப்பொழுது லேவியரின் வம்ச பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருந்து சீலோவிலே ஆசாரியனாகிய எலியேசரினிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேலின் புத்திரருடைய கோத்திர பிதாக்களிலுள்ள தலைவர்களிடத்திலும் சேர்ந்து வந்து, நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களை எங்கள் மிருக ஜீவனுக்காக வெளி நிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். கோகாத்தியாரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது. அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்யமின் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கும் எப்ராயிம் கோத்திரத்தின் வம்சங்களுள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 10. கொர்சேன் புத்திரருக்கும் இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்கும் ஆசேர் கோத்திரத்தில் உள்ள நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 13. மொராரி புத்திரருக்கும்
அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 12. இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளி நிலங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள். லேவியின் குமாரரில் முதலாம் சீட்டை பெற்ற கோகாத்தியாரின் வம்சங்களிலே இருக்கிற ஆரோனின் குமாரனுக்கும் யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் அவர்கள் கொடுத்தவைகளிலும் பேராக சொல்லப்பட்டவர்களுமான பட்டணங்களின் நாமங்கள் ஆவன. யூதாவின் மலை தேசத்தில் ஆனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனையும் அதை சூழ்ந்த வெளி நிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். பட்டணத்தை சேர்ந்த வயல்களையும் அதன் பட்டிகளையும் எபுனோனின் குமாரனாகிய காலேபுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். இப்படியே கொலை செய்தவனுக்கும் அடைக்கல பட்டணமாக ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனுக்கு எபிரோனையும் அதன் வெளி நிலங்களையும் லிப்னாவையும் அதன் வெளி நிலங்களையும் யாத்தீரையும் அதன் வெளி நிலங்களையும் எஸ்தோமோவாவையும் அதன் வெளி நிலங்களையும் ஓலேனையும் அதன் வெளி நிலங்களையும் தேபீரையும் அதன் வெளி நிலங்களையும் ஆயினாயையும் அதன் வெளி நிலங்களையும் யூதாவையும் அதன் வெளி நிலங்களையும் பெத்ஷிமேசையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த 2 கோத்திரங்களில் இருந்து இருக்கிற பட்டணங்கள் 9. பென்யமின் கோத்திரத்திலே அவர்களுக்கு கிபியோனையும் அதன் வெளி நிலங்களையும் கேபாவையும் அதன் வெளி நிலங்களையும் ஆனதேத்தையும் அதன் வெளி நிலங்களையும் அல்மோனையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. ஆசாரியனான ஆரோனுடைய குமாரரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளி நிலங்கள் உட்பட 13. லேவியரான கோத்திரத்தின் புத்திரரில் மீதியான அவர்களுடைய மற்ற வம்சங்களுக்கு எப்ராயிம் கோத்திரத்திலே அவர்களுக்கு பங்குவிதமாக அவர்கள் கொடுத்த பட்டணங்கள் ஆவன. கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான எப்ராயிமின் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளி நிலங்களையும் கோசேரையும் அதன் வெளி நிலங்களையும் கிப்சாயிமையும் அதன் வெளி நிலங்களையும் பெத்தசேரையும் அதன் வெளி நிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த பட்டணங்கள் 4. தான் கோத்திரத்தில் எல்தேக்கேயும் அதன் வெளி நிலங்களையும் கிப்தோனையும் அதன் வெளி நிலங்களையும் ஆயலேனையும் அதன் வெளி நிலங்களையும் காத்ரிமோனையும் அதன் வெளி நிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. மனாசேயின் பாதி கோத்திரத்திலே தானாகையும் அதன் வெளி நிலங்களையும் கத்ரிமோனையும் அதன் வெளி நிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 2. கோகாத் புத்திரரின் மீதியான வம்சங்களுக்கு உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளி நிலங்கள் உட்பட 10. லேவியரின் வம்சங்களிலே கொர்சேன் புத்திரருக்கு மனாசேயின் பாதி கோத்திரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக பாசானில் உள்ள கோலானையும் அதன் வெளி நிலங்களையும் பெயோஸ்திராவையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 2. இசக்காரின் தேசத்திலே கீசேனையும் அதன் வெளி நிலங்களையும் தாபராத்தையும் அதன் வெளி நிலங்களையும் யர்மூத்தையும் அதன் வெளி நிலங்களையும் என்கானிமையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. ஆசேரின் கோத்திரத்தில் மிஷையாலையும் அதன் வெளி நிலங்களையும் அப்தோனையும் அதன் வெளி நிலங்களையும்
எல்காத்தையும் அதன் வெளி நிலங்களையும் ரேகோபையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. நப்தலி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கீலேயாவிலுள்ள கேதேசையும் அதன் வெளி நிலங்களையும், அம்மோத்தேரையும் அதன் வெளி நிலங்களையும், கர்த்தானையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 3. கெர்சேனியாருக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட 13. மற்ற லேவியராகிய மொராரி புத்திரரின் வம்சங்களுக்கு செபுலோன் கோத்திரத்திலே எக்னியாமையும் அதன் வெளி நிலங்களையும், கர்த்தாவையும் அதன் வெளி நிலங்களையும், திம்னாவையும் அதன் வெளி நிலங்களையும், நாகாலையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. ரூபன் தேசத்திலே போசேரையும் அதன் வெளி நிலங்களையும், யாகாசையும் அதன் வெளி நிலங்களையும், கோதேமேத்தையும் அதன் வெளி நிலங்களையும், மேபாக்தாவையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. காத் கோத்திரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கீலேயாத்தில் உள்ள ராமோத்தையும் அதன் வெளி நிலங்களையும், பக்னாயிமையும் அதன் வெளி நிலங்களையும், எஸ்போனையும் அதன் வெளி நிலங்களையும், யாஷோரையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. இவைகள் எல்லாம் லேவியரின் மற்ற வம்சங்களின் மொராரி புத்திரருக்கும் அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த பட்டணங்களின் அவர்களுக்கு பங்கு விதமாக 12 பட்டணங்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சியின் நடுவிலே இருக்கிற லேவியரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளி நிலங்கள் உட்பட 48. இந்த பட்டணங்கள் ஒவ்வொன்றிற்கும் அதை சூழ்ந்த வெளிநிலங்கள் இருந்தது. எல்லா பட்டணங்களும் அப்படியே இருந்தது. இந்த பிரகாரமாய் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்களுக்கு சத்துருக்களே இல்லாமல் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாமே நிறைவேறிற்று. 22ஆம் அதிகாரம். அப்பொழுது யோசுவா ரூபானியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரையும் அழைத்து அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளெல்லாம் நீங்கள் கைக்கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை காத்து கொண்டு நடந்தீர்கள். இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடி அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்திற்கு உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியேயும் நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள்.
என்றான். இவ்விதமாய் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான். அதன் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரரோடே கூட சுதந்திரம் கொடுத்தான். யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிறபோது அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோடே பங்கிட்டு கொள்ளுங்கள் என்றான். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாட்சிய தேசமான கீலேயாத் தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் தேசத்தில் உள்ள சீலோவிலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திரும்பி போனார்கள். கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்திற்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் அதை கேள்விப்பட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி கீலேயாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் ஆசாரியனாகிய எலியேசருடைய குமாரனாகிய பினேகாசையும் அவனோடே கூட இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பிரபுவாக 10 பிரபுக்களையும் அனுப்பினார்கள். இஸ்ரவேலின் சேனைகளிலே ஆயிரவர்களுக்குள்ளே ஒவ்வொருவனும் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாயிருந்தான். அவர்கள் கீலேயாத் தேசத்திலே ரூபன் புத்திரர், காத் புத்திரர், சிமியோனின் பாதி கோத்திரத்தார், மனாசேயின் பாதி கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு வந்து, நீங்கள் இந்த நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்த நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாய் பண்ணின இந்த துரோகம் என்ன? பெயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே. இந்நாள் வரைக்கும் அதினின்று நீங்கி சுதந்திரமாகவில்லையே. நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ? இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ? அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபையின் நிமித்தம் மேலும் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் கொள்வாரே. உங்கள் காணிச்சியான தேசம் தீட்டாயிருந்ததானால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணிச்சியான அக்கரையிலுள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணிச்சி பெற்றுக்கொள்ளலாமே. நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பலிபீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பலிபீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமான இரட்டகம் பண்ணாதீர்கள். சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தின் நிமித்தம் பொருளை குறித்து
துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேலும் கடுங்கோபம் வரவில்லையா? அவன் ஒருவன் மாத்திரம்தான் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லோரும் சொல்ல சொன்னார்கள் என்றார்கள். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் ஆயிரவரின் தலைவருக்கு பிரதியுத்தரமாக, தேவாதி தேவனாகிய கர்த்தரே, அதை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். அது இரட்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதல்ல. இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர். ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது அதின்மேல் சர்வாங்க தகன பலிகளையாகிலும் போஜன பலிகளையாகிலும் சமாதான பலிகளையாகிலும் செலுத்துவதற்காவது அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக. நாளை உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன? ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார். கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்று ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், சர்வாங்க தகனத்திற்கு அல்ல, பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்தவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கும் பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படிக்கும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளுடைய சொல்லாதபடிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம். நாளைக்கு எங்களோடாவது எங்கள் சந்ததியாரோடாவது அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல, பலிக்கும் அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சியாக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்றார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரியனாகிய பினேகாசும் அவனோடு இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலின் ஆயிரவரின் தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்பொழுது ஆசாரியனான எலியேசரின் குமாரனாகிய பினேகாஸ் ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் மனாசேயின் புத்திரரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அப்படி கொத்தா துரோகத்தை செய்யாதிருக்கிறதினாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தரின் கைக்கு தப்புவித்தார்கள் என்றான்.
ஆசாரியனான எலியேசரின் குமாரனாகிய பினேகாசும் பிரபுக்களும் கீலேயாத் தேசத்திலே இருக்கிற ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் விட்டு கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு திரும்பி வந்து அவர்களுக்கு மறு செய்தி சொன்னார்கள். அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் கூடியிருந்த தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்ற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாயிருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள். 23ஆம் அதிகாரம். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கிலும் பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாயிருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோட கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தியிருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்த்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியிலே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளை எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று.
அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே சொன்ன நல் காரியம் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களோடு சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றான். 24ஆம் அதிகாரம். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்து அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திராட்சையாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபுக்கு அவன் பிள்ளைகளுமே எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படியே அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரத்தின் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்த கரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரள செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்திரத்திலே அநேக நாள் சஞ்சரித்தார்கள். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே கூடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோட யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கூட்டிக் கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்தினின்று அழித்து விட்டேன். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்தனுப்பினான். பேலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினால் அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் எத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும்
வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவியை அனுப்பினேன். அவைகளை அவர்கள் உங்களுக்கு முன்னிருந்து துரத்திவிட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நாடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்து தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறதற்கு உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தை குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டோருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதி உத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீட்டாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளத்தை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருக்கிற எமோரியர் முதலான சகல ஜனங்களும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யாதிருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடியே யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுக்கு நியாயப்பிரமாணமான புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவது. கர்த்தர் நம்மோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாய் பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாய் இருக்க கடவது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடிருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின் வெகுநாள் உயிரோடிருந்து மூப்பருடைய சகல
நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. ஆரோனின் குமாரனாகிய எலியேசரும் மரணம் அடைந்தான். அவன் குமாரனாகிய பினெகாசும் எப்ராயிமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆமென்.